ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவியில் ஷேடோ ஃபோர்ஸ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குது. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். சிட்டிலேயே மிக பிரபலமான ஒரு டான், அவன் தான் அந்த படத்தோடைய வில்லன். அவனுடைய டீமில் தான் நம்ம ஹீரோயின் இருக்காங்க. அதுக்கப்புறம் லவ் பண்ணி அப்படியே கல்யாணம் முடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஷேடோ ஃபோர்ஸ் வந்து எப்படியாவது வெளியேறன்னு சொல்லிட்டு வில்லங்கிட்டேருந்து வெளியேறிடுறாங்க. உடனே வில்லன் வந்து அவங்கள விடலை, எப்படியாவது துரத்தி கண்டுபிடிச்சி மறுபடியும் சேரணும், இல்லைன்னா தீர்த்து கட்டணும் அப்படிங்கிற முடிவோட இப்போ வில்லன் நம்ம ஹீரோ ஹீரோனை தேடிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ ஹீரோனுக்கு ஒரு குட்டி பையன் இருக்கான். இவங்க 3 பேருமே தனித்தனி வெவ்வேறு இடத்துல வில்லனுக்கு பயந்து தலைமறைவாகி வாழ்ந்துட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் நம்ம ஹீரோ இருக்கிற இடத்த வில்லன் கண்டுபிடிச்சிடறான். அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு டீம் அங்கே அனுப்புகிறான். இப்போ இறுதியில் இந்த டீமுக்கிட்ட இருந்து எப்படி நம்ம ஹீரோக்கள் அவங்களுடைய ஃபேமிலி எப்படி தப்பிச்சது, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய ஒன்லைன். இந்த படத்தோடைய பாசிட்டிவ் பார்த்தாவே ஆக்ஷன் சீக்வன்ஸ் தாங்க. சும்மா வேற மாதிரி கன் ஃபைட்டாக இருக்குது. அப்படி ஃப்ரீ ஃபயரில் கூட இந்த மாதிரி ஃபைட்டை பார்த்ததில்ல. அந்த அளவுக்கு வேறு மாதிரியான ஒரு கன் ஃபைட்டாக இருக்குது. சும்மா டஃப்னு சுட்டு தள்ளுறாங்க. ஹீரோயினுடைய கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதேமாதிரி இந்த படத்தோடைய வில்லன் டீம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல் வில்லனாக இருக்கும். படத்தோடைய பிஜிஎம் பொறுத்தளவுக்கு நல்லாவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி சினிமோட்டோகிராஃபி ஹை குவாலிட்டி விசுவல் கொடுத்துருக்காங்க. படம் ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து கடைசி வரைக்கும் கன் ஃபைட்டாலே படத்தை கொண்டு போயிருக்காங்க. கிளைமேக்ஸ் ஒரு எமோஷனலான ஒரு கிளைமேக்ஸை கொடுத்துருக்காங்க. தமிழ் டப்பிங் நல்லா வந்திருக்கு. ஒவ்வொரு கேரக்டருக்கு அந்த தமிழ் டப்பிங் கொடுத்துருக்காங்க. அந்த படத்தோடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே மிடில் வர்ற அந்த போர்ஷன் தாங்க. ஃபைட்டுக்காக அந்த படம் பார்க்கலாம், மற்றபடி கதைக்காகவோ மற்றபடி அந்த டச்சபிள் சீன்ஸ் இப்போ எதுவுமே இல்லை. ஏன்னா ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவுக்கு ஃபைட்டு தான். இவங்க கதையே ஒன்றுமே இல்லை. பார்த்து பழக்கப்பட்டால் அதே கதை தான். ஒரு ஃபைட் சீக்வன்ஸாக கன் ஃபைட்னு இப்படி தான்ப்பா இருக்கும் அப்படிங்கிற டெம்ப்ளேட் தான் எடுத்திருக்காங்க. கொஞ்சம் கூட வித்தியாசமே இல்லை. அதேமாதிரி படத்தோட ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் கொஞ்சம் கூட இல்லவே இல்லை. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்குது. அதனால் ஃபேமிலி தவிர்த்து தனியாக பாருங்கள். மொத்தம் இந்த படம் எப்படி சூப்பராக சும்மா இருக்குன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் அண்ட் ஃபைட்டுக்காகவே பார்க்கலாம். ஓகே, இதேமாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரீல்ஸ் சந்திப்போம்.